பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பயம் இல்லாம இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. நீங்க எப்பவும் பயம் இல்லாம மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தானே ஆண்டவர் தினம் உங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ இயேசுவோட நடக்கிற பிள்ளைகள் பயத்தோடு இருக்கலாமா? என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, தூக்கம் வர மாட்டேங்குது, இப்படிலாம் சொல்லாமா? அப்ப இயேசு நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப உங்க கூட இயேசு இல்லையா? இயேசுவோட நீங்க நடக்கிற அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் வாக்குத்தத்தம் தருகிறார், ஆலோசனை தருகிறார். இன்னைக்கு கூட ஒரு வாக்கு தர்றாரு. 121 சங்கீதம் 3 உன் காலை அவர் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உறங்க மாட்டாராம். பொதுவா எல்லாருமே இரவு வந்துட்டா நித்திரை செய்வார்ல, நம்ம ஓய்வு எடுப்போம், சரீரத்துக்கு நித்திரை அவசியம். ஆனால் கடவுள் தூங்குவாரா? தூங்க மாட்டார். தூங்குகிறவர் கடவுளே கிடையாது, முதல்ல அறிந்து கொள்ளுங்க. தூங்காம இரவு பகலும் விழித்திருக்கிறவர், அவருக்கு இரவு பகலும் ஒண்ணுதான். மனிதர்களுக்காகத்தான் இரவை படைத்து ஓய்ந்திருக்க செய்கிறார். இந்த இரவு நேரத்துல நிறைய ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இரவு நேரத்திலும் அவர் விழித்திருந்து தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். இதைத்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்குகிறவர் கடவுளாக இருக்க முடியாது என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. இரவு பகல நம்ம மேல நோக்கமா இருந்து பாதுகாக்கிறவர் தான். ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு தம்பி ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க. நிறைய ப்ராடக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி எல்லாம் பண்றாங்க. நல்ல ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் விடிய கால 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார். அவர் விழிப்பு வந்தது. கர்த்தர் எழுப்புகிறதை உணரக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தோடு அவர் இருந்தார். சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறது போறது இல்லாதபடி தேவனோட நெருக்கமான அனுபவத்துல வாழ்ந்ததுனால 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினதை விளங்கி கொண்டு படுக்கையில இருந்து உட்கார்ந்தார். ஆண்டவரை, ஏன் என்ன எழுப்பி இருக்கிறீங்க? என்ன காரியம்? ஆண்டவர் சொன்னார், ஒரு ஃபேக்டரிக்கு போ, உன் ஃபேக்டரிக்கு போ அப்படின்ற ஒரு குரல் இருதயத்துல துவனித்தாரு. ஆவியானவர் பேசுகிறார், இந்த ஃபேக்டரிக்கு போன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, என்ன உடனே மனைவி எழுப்பி நான் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு ஃபேக்டரிக்கு வந்தார். ஃபேக்டரி அன்னைக்கு ராத்திரி வேலை கிடையாது, பகல்ல தான் வேலை. செக்யூரிட்டி இருந்தார் வாசல்ல காவலுக்கு. ஒரு போய் நின்று செக்யூரிட்டி பார்த்தாரு. என்ன எஜமான முதலாளி இந்த விடியற்காலம் வந்திருக்கிறாங்களே 2 மணிக்குன்னு சொல்லி கதவை திறந்து உள்ள போனோன்னு சொன்னா உள்ள திறந்து உள்ள போனாங்க. அப்படியே ஃபேக்டரியை பார்த்தாரு. ஆண்டவர் சொன்னார், ஃபேக்டரிக்கு வான்னு சொன்னாரு. ஏதோ காரியம் இருக்குதுன்னு ஒன்னா போய் பார்க்கும்போது ஒரு ஏரியாக்குள்ள வரும்போது அங்கே நெருப்பு பிடித்து புகை வந்து கொண்டு இருந்தாரு. அங்க போய் பார்த்தா எலக்ட்ரிக் அந்த ஒயர் சர்க்கியூட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி நெருப்பு பிடித்து போயிட்டது. அது அப்பதான் எரிய ஆரம்பிக்கிறது, வந்துட்டாங்க, அதை அணைச்சிட்டாங்க. கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் அந்த நெருப்பு பரவி முழு ஃபேக்டரியும் பரவி கோடிக்கணக்க சேதமாகி இருக்கும். அதனால தான் உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை மாத்திரல்ல, நம்முடைய பொருட்களையும் அவர் பாதுகாக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். யோபுவையும் அவனுடைய கொண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்தான்னு பைபிள் இருக்குல்ல. நீங்க அதை விசுவாசிங்க. பிரயாணப்படும் போது நான் போகிறது பஸ்ஸா இருந்தாலும், காரா இருந்தாலும், ட்ரெயினா இருந்தாலும், விமானமா இருந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் அப்படின்றத விசுவாசிங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புங்க. வெளியே நீங்க போனாலே வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணி விட்டு தான் புறப்படணும். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து என்னோட பொறுப்பை கொடுத்துட்டா அவர் பாதுகாத்த நாட்டு. யாரும் தேவையில்லை, எனக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, காவலுக்கு அது இருக்காங்க, இது இருக்காங்க, எனக்கு எல்லாம் இருக்கு பெருமையா நினைச்சீங்கன்னா ஆண்டவர் ஒதுங்கி கொள்ளுவார். ஆண்டவரே, நீங்க தான் என்னை பாதுகாக்கிற தேவன், உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு சார்ந்து கொண்டா உங்களுடைய காலை தள்ளாட விட மாட்டார். உங்களை காக்கிற தேவன் உறங்குவதில்லை என்பதை விளங்க பண்ணுவார். சரியா? அதனால இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, சேதம் அடைந்து விடக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாது, கொள்ள நோய் தாக்கிவிடக்கூடாது என்று இரவும் பகலும் எங்களை விழித்திருந்து பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமென்.